தமிழ்ச்சொல்லி தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே சேதுவுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதில் விருப்பம் இல்லை. அப்பா, எல்லாத்தையும் நம்ம பஞ்சாயத்தில் பேசி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு அங்கே சேது சொல்லும்போது அதுதான் கரெக்டியானு அங்கே ராஜா அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழையே இப்படி பண்ணுறா மலர்னு மோகனை வந்து கேட்க எனக்கும் தெரியலை அத்தனை சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் ஐஸ்வர்யா கிட்ட அப்போ தான் ஈஸ்வரியும் சித்திராவும் சொல்கிறாங்க, அதான் அந்த தமிழை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்ல, அதை எப்படி அண்டி விட முடியும்? அதுவும் இல்லாமல் சேது மாமாவுக்கு 2 குழந்தைங்க மேலேயும் ரொம்ப விருப்பம். அப்படி இருக்கப்போ அவர் மனசு காயப்படும்ல. நான் வேணா தமிழ்ச்சொல்லிக்கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போக, என்னம்மா இவ இப்படி இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கு கோவம் வரதான் செய்யுது. அதே சமயத்தில் இங்கே ஐஸ்வர்யா வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாங்க. கால் அட்டன் பண்ணுற இங்கே தமிழ்ச்செல்வியும் சொல்லுங்கள் ஐஸ்வர்யான்னு சொல்லும்போது, தமிழ்ச்செல்வி நீங்கள் இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்களோன்னு தோணுது. 2 குழந்தைங்களுக்கும் ஒரே நேரத்தில் காது குத்துனா அது சந்தோஷமாக தானே இருக்குன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் என்னுடைய குழந்தைங்க. என்னுடைய 2 குழந்தைங்களுக்கும் நான் எப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது எனக்கு தெரியும். அதை யாரும் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐஸ்வர்யாவும் கால் கட் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் அப்போ வசந்திக்கிட்ட, தமிழ் இங்கே நியாயமாக தானடி பேசுகிறான். 2 குழந்தைங்களுடைய அன்பு பாசம் அவளுக்கு கிடைக்கலன்ற வருத்தம் இருக்க தானடி செய்யும். 2 குழந்தைங்களும் அந்த வீட்டில் இருந்துகிட்ருக்க ஐஸ்வர்யா மேலேயும் செய்தி மேலேயும் பாசத்தை காட்டுவாங்கன்னு நான் என்ன கனவுல கூட நினைக்கல. ஆனால் அப்படி நடக்கும்போது அதை எங்கே யாராலையும் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு அங்கே அப்பத்தாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க வசந்திக்கிட்ட. அப்போ வெளியே வந்த தமிழ்ச்செல்வி, அம்மா ஊரில் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம 2 குழந்தைங்களுக்கும் காது குத்துற விஷயத்த சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா பஞ்சாயத்தில் பேசி மீனாட்சி அழகர் 2 பேருமே நம்ம கூட இருக்கிறதுக்கு முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போதும், தமிழ் அவசரப்பட வேண்டாம்னு சொல்ல, அவசரப்படுறதுக்கு இல்லைம்மா, மொட்டையடித்து காது குத்தணும். அதுவும் இல்லாமல் அது நம்ம வீட்டில் தானே நடக்கணும். அது போக நாம் தான் இதை செய்யணும். என்னால் இந்த விஷயத்தை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. செல்லப்பாண்டியும் வேற வழி இல்லை, நான் போய் ஊர்க்காரங்களை பார்த்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அடுத்ததான் இங்கே 2 குழந்தைகளையும் மாற்றிக்கிறதுக்காக அங்கே பஞ்சாயத்துக்கு வர வைக்க போது தான் பஞ்சாயத்து தலைவர்களும் இங்கே சும்மா நீங்களே மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வேளையில் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு ஊர் தலைவர்களும் கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே செய்து சொல்கிறாங்க, ஐயா என்னுடைய 2 பசங்க அழகர் மீனாட்சிக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் காது குத்தி மொட்டையடித்து காது குத்தலான்னு இருக்கோம். அதுக்கு இங்கே குழந்தைங்கள இங்கே அனுப்ப முடியாதுன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்லிகிட்ருக்கா. ஆனால் எனக்கு 2 குழந்தைங்களும் வரணும் அப்படின்னு சொல்லும்போதும் என்னால் முடியாதுங்க, என்னால் முடியாது. என்னுடைய 2 பசங்களுக்கும் காது குத்தி மொட்டை அடிக்கிறது இதை நான் பார்த்துக்கிறேன். என் 2 பசங்களை பெக்க தெரிஞ்ச எனக்கு என் 2 பசங்களுக்கு அதை கூட செய்ய முடியாதா? என்னால் செய்ய முடியும், அதை நான் பார்த்துக்கிறேன்னு அங்கே தமிழ்ச்செல்வி சொல்ல, அதை கேட்ட சேதுவும் முடியாது, என்னால் இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உன்னை தமிழ்ச்செல்வி ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள்கிட்டே கேட்குறாங்க. குறிப்பாக ஒரு பொண்ணுக்கு முதல்ல பிறக்கிற 2 குழந்தைங்க இல்லை ஒரு குழந்தையா இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு முதல் விசேஷம் யார் வீட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பிறந்த வீட்டில் தான் பண்ணுவாங்க, அந்த பொண்ணோடைய பிறந்த வீட்டில் தான் மூட்டையை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வைப்பாங்கன்னு சொல்ல, அதுதானே நியாயம், அதைத்தானே நானும் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்புறம் இவங்க ஏன் திடீர்னு எல்லாத்தையும் இவங்களே பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க? அந்த குழந்தை பிறக்கிறது வரைக்கும் இவரால் வெயிட் பண்ண முடியலை, கல்யாணம் தான் முக்கியம்னு இங்கே அதாவது குழந்தைக்கு என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப பேச எனக்கு விருப்பம் இல்லை. நான் அவங்க எல்லாரும் முன்னாடி சொல்கிறேன், என் குழந்தைக்கு வர வெள்ளிக்கிழமை மொட்டையடிச்சு காது குத்துறோம். அதுக்கு ஊரில் இருக்க எல்லாரையுமே எங்கள் அப்பா கூப்பிட்ருக்காரு, நீங்களும் வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய கொஞ்ச நாள் அவங்க வச்சு பார்த்துக்கிட்டாங்கன்றதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கவங்களையும் வேணால் நானே கூப்பிடுறேன், அவங்களும் வேணால் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரட்டும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, எங்களால் முடியாதுன்னு அங்கே சேது சொல்கிறாங்க. ஐயா சேது கொஞ்சம் அமைதியாக இரியான்னு அங்கே ராஜா அங்கே சொல்ல சேது அமைதியாக இருக்க, அந்த பொண்ணு சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இப்போ என்னதான் இருந்தாலும் பிறந்த வீட்டில் தானே அதை செய்ய ஆசைப்படுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்களே பண்ணணும்னு நினச்சோம் எப்படி? வேணா முதல் முட்டை காது குத்தி இது எல்லாமே தமிழ்ச்செல்வி வீட்டில் பார்த்துக்கட்டும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறமா உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு அங்கே ஊர் பஞ்சாயத்தில் முடிவெடுத்துறாங்க. தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்தில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் குழந்தைய தானே வாங்கிட்டு போகணுன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால் மீனாட்சியையும் கொடுக்குறாங்க. அழகரும் எங்கள் மீனாட்சி கிட்ட தான் தமிழ்ச்செல்வி கிட்ட தான் இருக்காங்க. வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் செய்ய, சேது தன்னுடைய 2 குழந்தைகளும் தமிழ்ச்செல்வி கிட்ட போகிறத பார்த்து அமைதியாக நிற்க ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறாங்க.
அப்பதான் எங்க ஈஸ்வரி தமிழ் அப்படின்னு கூப்பிடும்போது தமிழ்ச்செல்வி நிற்க, ஈஸ்வரி பிரச்சனையெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்ல, அட நீங்கள் சும்மா இருங்க மாமான்னு அங்கே தமிழ்ச்செல்வி கிட்டே போகிறாங்க. என்னடி மனசில் பெரிய இவன் நினைப்பா உனக்கு? எப்படி உன்னால் இப்பெல்லாம் இருக்க முடியுது? அதுவும் இல்லாமல் சேதுவும் தானே இந்த குழந்தை கேட்பான், அவன் முடிவெடுக்கக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? 2 குழந்தைங்களும் இங்கே சேதுவை தான் அப்பாவாகவும் இங்கே ஐஸ்வர்யாவை தான் அம்மாவாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 குழந்தைகளுக்கும் அவங்க பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நீங்கள் யார்? என் விஷயத்துலையும் குழந்தை விஷயத்துலையும் தலையிடறதுக்கும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தானே அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த விதத்தில் உரிமை எடுத்துக்க முடியும்? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. என்னுடைய குழந்தைங்க என்கிட்ட தான் இருப்பாங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது. கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட இருக்க ஒரு குழந்தை என்கிட்ட தான் வந்து இருக்க போகிறான், பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி அந்த இடத்த விட்டு போக, ராஜாங்கமும் மற்றவங்களும் தமிழ்ச்செல்வி ஏன் இப்படி பேசிட்டு போகிறான்னு ரொம்ப அதிர்ச்சியோடு இருக்காங்க. அப்போ தாவும் எங்கள் ராஜாங்கத்துக்கிட்டையும் செய்துக்கிட்டே எதை பற்றியும் பேசாமல் குழந்தைங்களை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. தமிழ், நம்ம 2 குழந்தைங்களுக்கும் சீக்கிரமாகவே மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்க, என் பேச்சை மீறி எனக்காக நீங்கள் இவ்வளோதெல்லாம் பண்ணதெல்லாம் போதும், எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்காக பண்ண முடியுமாமாச்சி அப்படின்னு கேட்க, என்னடி தமிழ் என்ன கேட்க போகிறேன், கேளடி, எதுவாக இருந்தாலும் நான் உனக்காக பண்ணுறேன்னு அங்கே அம்மாச்சி சொல்ல, என் 2 குழந்தைங்களை இதுக்கு மேலே என்னால் விட்டு கொடுத்துட்டு வாழ முடியாது, தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுருங்க, நான் என் 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு எங்கேயாவது போய்டுறேன்னு சொல்ல, ஏய் தமிழ் எங்கடி போவேன் அப்படின்னு சொல்லி வசந்தியும் அம்மாச்சியும் மாற்றி மாற்றி கேட்க, எங்கேயோ போகிறேன், ஆனால் 2 குழந்தைகளும் என் கூடவே இருக்காங்கன்ற ஒரு நிம்மதியோடு நான் இருப்பேன்ல. உங்களுக்கு உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எனக்காக இந்த உதவியை பண்ணுங்கள். ஏன்னா ஊர் பஞ்சாயத்தில் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கோர்ட்டு கேஸுன்னு என்னால் 2 குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு என்னால் இப்போ அலைய முடியாது. ஆனால் நிச்சயமாக நான் 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு நான் ஊரை காலி பண்ணிட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்ல, தமிழ் நீ இப்போ தானே டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆமாம் அதை நான் படிக்க தான் போகிறேன், நிச்சயமாக படிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ உன்னை தேடி வந்துட மாட்டாங்களா? நீ படிச்சுக்கிட்டு இருக்க காலேஜ் தான் உங்களுக்கு தெரியுமேன்னு சொல்ல, நான் ஏற்கனவே அங்கே வேலை எனக்காக இருக்க அந்த பிரின்ஸிபல் மேடம் கிட்டேலாம் பேசிட்டேன். அவங்களும் இந்த காலேஜில் இன்னொரு காலேஜுக்கு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. முக்கியமாக அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஏண்டி இதெல்லாம் எங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லலைன்னு கேட்க, அம்மா எனக்கு இப்போதைக்கு இதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். என்னைக்கு காது குத்து ஏற்பாடு பண்ணியிருக்கோமோ அன்னைக்கு தான் நான் இந்த ஊரை விட்டு போக போகிறேன்னு சொல்ல, என்னடி பேசுகிறேன், அப்போ ஊர்க்காரவங்களேன்ட்டு எல்லாரும் கூடி நிற்பாங்களே அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா காது குத்து முடிஞ்ச அடுத்த நிமிஷம் மீனாட்சி அழகரும் என் கூட வந்துடுவாங்க, நான் அவங்கள கூட்டிகிட்டு போக தான் போகிறேன், அதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அம்மாச்சியும் எங்கள் தமிழ்ச்செல்வியை பார்த்து, சரிடி தமிழ், ஏதோ நான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், திரும்பவும் அதே தப்பை நான் பண்ண விரும்பலை, நீயும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருந்தால் போதும். அவன் தான் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டானே, அந்த ஐஸ்வர்யா கூடயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவனுக்கு அப்புறம் பிள்ளையை பற்றி என்ன கவலை இருக்க போகுது? அதுவும் இல்லாமல் அவன் நினச்சா இன்னொரு குழந்தைய கூட இப்போ பெற்றுக்க முடியும். ஆனால் நீ குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அப்படிப்பட்ட குழந்தைங்களோட பாசம் உனக்கு கிடச்சி தான் ஆகணும். அதனால் உன்னோட இந்த முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன் அம்மாச்சி சொல்ல, அப்போ தான் எங்கள் தமிழ்ச்செல்வி தன் 2 குழந்தைங்களோட இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதுனால ஒரு சந்தோஷத்தில் அவங்கள கட்டிப்பிடிச்சு தன்னுடைய சந்தோஷம் வெளிப்படுத்தவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்வி இனி இந்த ஊரில் இருக்க போகிறதில்ல. அதே போல் சேதுவுக்கு இந்த குழந்தைங்க கைவிட்டு போன பிறகுதான் அந்த அன்பு பாசமும், அதே நேரத்தில் தமிழ்ச்செல்வி எப்படிப்பட்டவ, அவ என்ன தப்பு பண்ணாலா பண்ணலையான்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இனி இங்கே சேது முயற்சி பண்ணவும் போகிறாங்க.